பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பருட்சாய நமதாம் காமதேனவே. அப்பனே முருகா போற்றி, அப்பனே ஆஞ்சநேயா போற்றி, பட்டீஸ்வரம் விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். இது மொத்தம் 31 நாள் உள்ளடக்கியது. ஆடி 16 முதல் ஆவணி 15ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் 8/8/2025 பௌர்ணமி திதி வருகிறது. 22/8/2025 சர்வ அமாவாசை திதி வருகிறது. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு வணக்கம். சிம்ம ராசி காலபுருஷனுக்கு 5வது ராசி. இதனுடைய அதிபதி சூரிய பகவான். அதாவது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் 15 தேதி வரைக்கும் அவர் கடகத்தில் இருக்கார். 15 தேதிக்கு பிறகு இது ஆவணி பிறந்து போகுது இல்லையா, இந்த 15 நாள் தன்னுடைய வீட்டில் ஆட்சி பீடத்திற்கு வருகிறார். சூப்பர். அதாவது ஆகஸ்ட் 15 தேதிக்கு பிறகு இந்த சிம்ம ராசியினுடைய அதிபதி ஆட்சி பெறுவது மிக மிக சிறப்பு. அது வரைக்கும் பார்த்திங்கன்னா முதல் 15 நாள் 12ஆம் இடத்தில் இருக்கிறது ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை. எங்கே போனாலும் ஒரு சக்ஸஸ் கிடைக்காது. ஒரு பின்னடைவை, ஒரு தொழில் ரீதியாக இருக்கலாம், இல்லை உத்தியோக ரீதியாக இருக்கலாம், பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த 15 தேதி, ஆகஸ்ட் 15 தேதி வரைக்கும் அப்படின்னு சொல்லணும். மற்றபடி இந்த ராசிநாதன் ராசியில் ஆட்சி பெறுவது என்பது கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். ஏற்கனவே இந்த சிம்ம ராசி அப்படின்னு சொன்னாலே நம்பர் 1, எல்லாத்துலேயும் நீங்கள் நம்பர் 1. எங்கெல்லாம் நீங்கள் முக்கியமான ஒரு கீ போஸ்ட் இருக்குது, முக்கியமாக விஐபி, அதாவது பெரிய பெரிய பதவிகளில் தான் இவங்க இருப்பாங்க, பெரிய விஐபிகளாக தான் இருப்பாங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இவங்க மற்றவங்களுக்கு உதவுவதில் இவங்களுக்கு நிகர் இவங்க தான். ஆனால் கோபக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம ஒழிய, கோபம் இருக்கிறது தான் குணம் இருக்கணும் போது கண்டிப்பாக இவங்களுக்கு உபகாரம், அடுத்தவங்களுக்கு மனம் உவந்து கருணை மனப்பான்மையோடு உபகாரம் செய்வதில் இவங்களுக்கு நிகர் இவங்க தான். அப்படி ஆகஸ்ட் 15 தேதிக்கு பிறகு சூரியன் ஆட்சி பெறுவது என்பது, தன்னுடைய வீட்டில் ஆட்சி பெறுகிறார் என்று சொன்னால், அப்போ இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட்டு கடைசி 15 தேதி வரைக்கும் பல யோகங்களை சந்திப்பீங்க. அவர் என்ன எல்லா மாதம் எல்லா நாளும் 365 நாளாக ராசியில் இருக்கார். ஒரு மாதம் ஒரு ராசியில் இருக்கார். தன்னுடைய ராசியில் ஒரு மாதம்தான் இருக்க போகிறார். அப்போது இந்த இருக்கக்கூடிய காலங்கள் எந்த ஒரு ராசிநாதனும் ராசியில் இருந்தால் ஒரு கௌரவம், புகழ், அந்தஸ்தை தரக்கூடிய ஒரு நிலையில் அவர் இருக்கிறார், கடமைப்பட்டு இருக்கிறார் என்று சொல்லணும். மற்றபடி இந்த ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகம், பூரம், உத்திரம், முதல் பாதம் உள்ளடக்கியது. இதில் இன்னும் ஒரு மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசியில் கேது பகவான் இருக்கார். கேது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா தனிமை விரும்பி, ஏகாந்த விரும்பின்னு சொல்லணும். யார்கிட்டையும் கூட்டு சாரம். ஏற்கனவே இவங்க எல்லாத்துலேயும் நம்பர் 1ஆக இருக்கக்கூடியவர்கள். பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ட்ராக் போட்டுக்கிட்டு இவங்க தனியாக ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு நிலை, தனிமை விரும்பி ஏகாந்த விரும்பின்னு சொல்லக்கூடிய நிலை அப்படின்னு சொல்லணும். கேது ராசியில் இருக்கிறது அப்படிங்கிறது அதுதான் ஒரு நிலை. மற்றபடி 11ஆம் இடத்து அதிபதி புதன் உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அதிகபட்சமாக 23 நாள் கடகத்தில் இருக்கிறார். ஆனால் 11ல் குரு பகவான் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இவர் யார் அப்படின்னா 5க்கும் 8க்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் 11ல் இருக்கிறார். தன காரகன் 11ஆம் இடத்தில் இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு. அப்போ பொருளாதார ரீதியாக இந்த சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு
மிகுந்த ஏற்றத்தை கொடுப்பார் இந்த குரு பகவான். நல்ல சம்பாத்தியம் நீங்களே எதிர்பார்க்க மாட்டீங்க. திடுதிப்புன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இரட்டிப்பு வருமானத்தை பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் நிச்சயமாக விளங்கும். நல்லா சம்பாதிக்க போகிறீங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க, எண்ணிய செயல் ஈடேற போகிறது, பொருளாதார மேன்மை இருக்க போகிறது அப்படின்னு சொல்லணும். இருந்தாலும் 11 கூடையவன் 12ல் இருக்கார், 2 கூடையவனும் புதன் தான், அவரே போய் 12ல் இருக்கார். அதுவும் அதிகபட்சமாக 23 நாள் இருக்கிறதால ராசியில் ஒரு வாரம் இருக்கார், சிம்ம ராசியில். இருந்த போதிலும் அந்த 3 வாரங்கள் செலவினங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு ரொம்ப இருக்கும். அது சுப செலவாக இருக்கலாம், பிள்ளைகளுக்கு கல்வி செலவு, திருமண செலவு, குடும்பத்தில் விசேஷம் பண்ணுறது, இப்படி ஏதாவது ஒரு கல்யாணம், காது குத்து, இப்படி இது போன்ற விஷயங்கள், பிள்ளைகளுக்கு கல்வி செலவு, ஃபீஸ் கட்டுறது, அவங்களுக்கு கம்ப்யூட்டர் லேப்டாப் வாங்கி தர்றது, இதுபோல் ஏதாவது ஒரு சுப செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு இந்த குரு பகவான் பார்வை என்று எடுத்துக்கொண்டால் 3ஆம் இடத்தை பார்க்கிறார். 3ஆம் இடத்தை குரு பார்த்தால் 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம். அப்போ நீங்கள் எடுக்கிற எந்த முயற்சியாக இருந்தாலும் அது கண்டிப்பாக வெற்றி அடைந்தே தீரும், வெற்றி பெற்றே தீரும் அப்படின்னு சொல்லணும். இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள், அரவணைப்பாக இருப்பார்கள். பிபிஓ, சாஃப்ட்வேர் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்களுக்கு சிறப்பான காலம். குறுகிய தூர பயணம் உங்களுக்கு நல்லது நடக்கும், குறுகிய தூர பிரயாணத்தால். மற்றபடி உங்களுக்கு 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார், 5 பார்க்குறார். அப்போ பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுகிறது, குலதெய்வத்தின் அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கப் போகிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா, சீட்டாட்டோ, ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு சந்தோஷமான ஒரு மாதம். மொத்தத்தில் 5ஆம் இடம் அப்படின்னா சந்தோஷம்தான். சந்தோஷத்தை 5ஆம் இடத்தை குரு பார்த்தாலே சந்தோஷத்திற்கு அளவு கிடையாது. இந்த அன்பர்கள், சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் மிகுந்த சந்தோஷத்தோடும் நல்ல ஒரு சொஃபஸ்டிகேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது. 7ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார், ஆனால் குரு பார்வையில் இருக்கிறார். அப்போ பாருங்கள், கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வந்தாலும் கூட, ஏன்னா ராகு இருந்து கருத்து வேறுபாடு வந்தாலும் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா குரு பார்வையில் இருக்கிறது கொஞ்சம், அதுக்கப்புறம் நீங்கள் விட்டு கொடுத்து பேசி, இல்லை அவங்களும் ஓரளவுக்கு இறங்கி ஓரளவுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கக்கூடிய காலம். நண்பர்கள் உதவுவார்கள், கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும். நீங்கள் வெளியூர் பயணம் போவதாக இருந்தால் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நிச்சயமாக இந்த ராகு பகவான் உங்களை ஃப்ளைட் ஏற்றுவார், வெளிநாட்டுக்கு அனுப்புவார், கண்டிப்பாக அனுப்புவார். நிச்சயமாக யாரெல்லாம் அதுக்கு தயாராக இருக்கிறீங்களோ நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். அந்த எதிர்பார்ப்பு நிச்சயமாக நடக்கக்கூடிய நிலை. ஏன்னா 7 ராகு இருந்தால் அது குரு பார்வையில் இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு பிராப்தம் இருக்குது, வெளிநாடு போகணும் அப்படின்னு, அங்கே போய் வேலை பார்க்கணும், அங்கே சம்பாதிக்கணும், அங்கே போய் உயர்கல்வி படிக்கணுங்கிற ஒரு உங்கள் கர்மாவில் இருக்குது, உங்கள் பிராப்தம் இருக்குது உங்கள் ஜாதகத்தில் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ராகு பகவான் உங்களை இப்பொழுது வெளிநாட்டுக்கு அனுப்பி வைப்பார். கூட்டு தொழில் சிறந்து விளங்கும், கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும், சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையும். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ் போன்றவற்றில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கும் சிறப்பான ஒரு காலகட்டம். கம்ப்யூட்டர், லேப்டாப், எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ், இதெல்லாம் ப்ரொடக்ஷன் மற்றும் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் அந்த பயன்படுத்தக்கூடியவர்கள் அத்துணை பேர்களுக்கும் அற்புதமான நேரம் காலம் என்று சொன்னால் மிகையாகாது. எல்லாம் சரிதாங்க, எங்களுக்கு அஷ்டமத்து சனி போயிட்டுருக்கு, நீங்கள் பார்த்து நீங்கள் நிறைய சொல்கிறீங்களே, நல்லதாகவே சொல்லிகிட்ருக்கீங்களேன்னு கேட்கலாம். அஷ்டமத்து சனி இருக்கட்டங்க, அவருடைய வேலையை பார்ப்பார். சனி பகவான் அவருடைய கடமையை, அவர் கர்மமே கண்ணாயிலான்னு அவர் கடமையில் சரியாக இருப்பார். அவருக்கு நிகர் அவர் தான். இருந்தாலும் நீங்கள்
சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வார். சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள். தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். மற்றபடி அதே சனி பகவான் கூட வக்ரகதியில் தாங்க இருக்கார். அஷ்டமத்து சனியினுடைய நிலை நிச்சயமாக உங்களுக்கு இருக்காது. இந்த 138 நாள் ஒரு கணக்கு இருக்குங்க. நம்ம சனி வக்ர பயிற்சி பலன் போட்டிருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் போய் பாருங்கள். உங்களை பொறுத்தவரையிலையும் அப்போ இதில் அதில் கமிட் ஆகி போகுது. இந்த ஒரு மாதம் அதில் கமிட் ஆகிடுது. அப்போ இந்த ஒரு மாத காலமும் உங்களுக்கு அஷ்டமத்து சனியாக இருந்தாலும் அஷ்டமத்து சனியுடைய வேலை இல்லை. அவர் அந்த கெடுபலனை செய்ய மாட்டார். முன் வீட்டு பலனை செய்வார். முன் வீடுன்னா அப்போ 7ஆம் இடம் கொஞ்சம் போகிற இடத்துலாம் கொஞ்சம் எதிர்ப்புகள், வம்புகள், பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் இருக்கலாமோ ஒழிய, ஆனால் மற்றபடி பெரிய அசிங்கமோ அவமானமோ அந்த அஷ்டமத்து சனி அளவுக்கு பிரச்சனைகள் வராது. இந்த மாதம் அஷ்டமத்து சனி ஆஃப். அதாவது அவர் வக்ரம் பெற்றதால் அவருடைய கடமை எதிர்மறையான பலனாக இருக்கும். இதனால் வரைக்கும் அஷ்டமத்து சனி பலனை கொடுத்தார். இப்போ இனிமேல் அதை தரமாட்டார். இந்த மாதம் உங்களுக்கு அவர் வக்ரமாக இருக்கிறதால நிச்சயமாக அது நல்ல பலனை அந்த அஷ்டமத்து சனியினுடைய பலன் நிச்சயமாக இருக்காதுன்னு சொல்லலாம் ஒழிய, மற்றபடி கெடுபலனுக்கு நிச்சயமாக அங்கே வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு பாருங்கள், 10ஆம் இடம் அப்படின்னும்போது 10ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். அப்போ அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது. மேலாமணிக்காக இருந்து வேலை பார்க்க முடியாது. இது அரசு உத்தியோகமாக இருக்கலாம், தனியார் துறையாக இருக்கலாம், இல்லை சொந்த தொழிலாக இருக்கலாம். நீங்கள் அதிகப்படியான 10ஆம் இடத்தை யார் ஒருவனுக்கு சனி பார்த்தால் மேலாமணிக்காக இருக்க முடியாது. கடுமையாக உழைக்கணும். 5 மணிக்கு ஆஃபீஸ் முடியுதுன்னா இல்லை, 8 மணிக்கு தான் அவங்கள அனுப்புவாங்க. அது வரைக்கும் உட்காந்து நீங்கள் வேலை பார்க்க வேண்டிய சூழல் இருக்கும். மற்றபடி உங்களுக்கு இன்புட் இருக்குதுன்னு சொன்னால் அவுட்புட் கண்டிப்பாக இருக்கத்தானே இருக்கும். லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். வேலை பார்க்குற இடத்துல நல்ல ஓரளவுக்கு அவப்பெயர் இல்லாமல் நல்லபடியாக நீங்கள் வெளியே வரக்கூடிய அதாவது வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வரும். மற்றபடி அதாவது பணியை முடித்து வீட்டுக்குன்னு நம்ம சொல்கிறோம். வீட்டுக்குன்னா நீங்கள் வேறு ஆங்கிளில் எடுத்துக்காதீங்க. சிறப்பாக பணியை முடிப்பீங்க. அப்போ நிர்வாகத்துக்கு உங்கள் பேரில் நல்ல மதிப்பு மரியாதையும் கூடும். இந்த 11ல் குரு இருக்கார் அப்படின்னா உங்களை பொறுத்தவரையிலையும் பொருளாதாரத்தில் இப்போ அதிகமாக வேலை பார்க்குறீங்க. அப்போ அதிகமாக லாபம் கிடைச்சதான்னு சொந்த தொழிலுக்கு. அப்போ உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, ட்ரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு நடக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக நடக்கும். நடக்கணும்னு இருந்தால் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா ப்ரமோஷன் எல்லா மாதமும் வந்துடாது இல்லையா. உங்களுக்கு வர வேண்டிய சந்தர்ப்பம் இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். மற்றபடி உங்களுக்கு சுக்கிரன் 12 நாள் 12ஆம் இடத்துல இருக்கார். அப்போது உங்களுக்கு பெண்களால் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நிலை. அதே சுக்கிரன் 19 நாள் 11ஆம் இடத்துல குருவோடு இணைஞ்சிருக்கார் பாருங்கள். அப்போ பெண்களால் வருமானம், பெண்களால் ஆதாயம் உண்டு, பெண்களால் செலவினங்களும் உண்டு என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குது. மொத்தத்தில் இந்த ராசி அன்பர்களுக்கு 12, 13, 14 சந்திராஷ்டம தேதிகள், ஆகஸ்ட் 12, 13 சந்திராஷ்டம தேதிகள் வருவதால் எச்சரிக்கையோடு இருங்க. மற்றபடி காலையில் எழுந்து சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள், ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள், விஷ்ணு துர்க்கையை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். நிச்சயமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு திருப்பு முனையான ஒரு மாதம். எல்லாம் நல்ல திருப்பங்கள் ஏற்பட்டு வாழ்வில் ஒரு வளத்தையும் நலத்தையும் பெறப்போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.